ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 12th பிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஈஸியாக எப்படி வந்து நீங்கள் அந்த கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் கம்பல்சரி தவிர ஈஸியாக எப்படி அட்டன் பண்ணுறதுங்கிறதுக்கு ஆகவே மேக் பண்ண ஒரு பிடிஎஃப் தான் இந்த ஒரு பிடிஎஃப். ஸோ இதில் வந்து நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்காக மேக் பண்ணியிருக்க பிடிஎஃப். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் வந்து இது ஒரு கொஸ்டின் பேங்க்காகவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒரு அரௌண்ட் 55 இருக்குது. ஸோ 2 மார்க்ஸும் 3 மார்க்ஸும் சேர்த்தே அவ்வளோதான் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு தரவு பண்ணிட்டீங்கன்னா ஸோ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் நீங்கள் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ இதே மாதிரி 5 மார்க்ஸ்க்கும் நம்மளோட சேனலில் பிடிஎஃப் வருது. பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் இது ஹோல் இயர் நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாமே ஸோ ரிப்ளிகேட் ஆகுது. ஸோ நீங்கள் ஃபைனல் பண்ணக்கூடிய ரிவிஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு பிடிஎஃப்பை நீங்கள் வச்சுட்டு ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் எல்லா மெயின் சப்ஜெக்ட்டுக்குமே ஃபஸ்ட் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அப்படியே மித்த இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஐ நீட் பிடிஎஃப் அப்படின்ட்டு வந்து சொல்லுங்கள். ஸோ நான் உங்களுக்கு வந்து ரிப்ளையில் வந்து நான் வந்து அதனுடைய லிங்க் சென்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸில் லிங்க் வந்து நம்ம டேரெக்டாக கொடுக்கக்கூடாது. ஸோ நான் வந்து உங்களுக்கு அதனால் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போதும் சரி, ஸோ நீங்கள் எப்போ படிச்சிங்கனாலும் ஸோ இதில் இந்த பிடிஎஃப்பை வச்சுட்டு படிங்க. ஸோ அப்படியே டெய்லியும் இனி இருக்கக்கூடிய அந்த 10 டேஸில் ஸோ மேக்ஸிமம் அந்த ப்ராக்டிக்கல் வீக்கை ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா சாலிடாக ஒரு 10 டேஸ் இருக்குது. இந்த 10 டேஸும் வந்து ஸோ டெய்லி ஒரு 10 கொஸ்டின் படிச்சிங்கன்னா கூட 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ பிடிஎஃப் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஐ நீட் பிடிஎஃப்னு சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு சீக்கிரமாக வேணும்னா ஸோ தொடர்ந்து வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து ஸோ நம்ம இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஸ்டடி பிளான் சொன்னதில் இருந்து தான் நம்ம இதை எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஸோ ஸ்டடி பிளான் வீடியோ பார்க்காதீங்க. ஸோ லாஸ்ட் 21 டேஸ் ஸ்டடி பிளானை பாருங்கள். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக ஸோ நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஸோ இதுலேயுமே ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ஒரு பிடிஎஃப் வேணும்னா ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் ஐ நீட் பிடிஎஃப்னு மட்டும் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு நான் வந்து ரிப்ளையில் வந்து உங்களுக்கு அமுச்சு விட்றேன். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி இந்த ஒரு 10 டேஸில் நம்ம சேனலில் நாம் போடக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து இன்னும் வந்து எப்படி சொல்கிறது எஃபெக்டிவாகவும் இருக்கும். அண்ட் தென் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நன்றி.